கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நடராஜருக்கு ஆனி திருமஞ்சனம் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் மிக விமர்சையாக நடைபெற்றது. தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவள்ளி அருள்மிகு ஸ்ரீ சவுந்தரநாயகி உடனுரை அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆனி மாத திருமஞ்சனம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி புகழ் சோழர் மண்டபத்தில் இன்று நடராஜர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் சுவாமிகளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், பஞ்சாமிர்தம், திருமஞ்சள், மஞ்சள், சந்தனம், அபிஷேக பொடி, அரிசி மாவு, விபூதி, குங்குமம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக நடராஜர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்தி சுவாமிகளுக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு பஞ்சகற்பூர ஆலத்தியுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆனி திருமஞ்சனம் சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சியை கரூர் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் இருந்த ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லையப்பர் கோவில் ஆனி திருவிழாவின் 3ஆம் திருநாளில் சுவாமி நெல்லையப்பர் பூத வாகனத்திலும் காந்திமதி அம்பாள் சிம்ம வாகனத்திலும் எழுந்தருளி சிறப்பு பூஜைகளுடன் திருவீதி விழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் சுவாமி அம்பாளுக்கு குடவரை வாயில் தீப ஆராதனையும் முகப்பு பந்தலில் சுவாமி அம்பாளுக்கு கந்தர்வர்கள் பூத்தூவும் வைபவமும் நடைபெற்றது. பின்னர் மேளதாளங்கள் முழங்க சுவாமி அம்பாள் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.